பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி வந்துட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கிங்கில் வண்டியை போட்டு வச்சு நாங்கள் பிளான் பண்ணது 5 மணிக்கே ஏற ஆரம்பிக்கலான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் ஸ்டிக் வாங்கணும். அதனால் இந்த காஸ்டியூமில் ஏற முடியாது, பேண்ட்டு போட்டு உங்களால் தூக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சாக்ஸ் எடுத்து வந்துடுங்க, அப்போ தான் மலை ஏற முடியும். ஸோ காஸ்டியூம் மாற்றிட்டு நாங்கள் மலை ஏறமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே செக்கிங் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதான் ஸ்டார்டிங். ஸோ தேங்காய் உடைக்கிற இடங்க இருக்குது. வா, செக்கிங் முடிச்சுட்டு பிளாஸ்டிக் எதுவும் அலௌடு இல்லை, அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். விடிஞ்சிருச்சா? டைம் என்னன்னு பார்க்க சொன்னேன். எவ்வளோ? 6:30. ஸோ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 ஆச்சு. இப்போ தான் யாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கூட்டமே இல்லைங்க இப்போ. எல்லாம் நைட்டு 4:30 வரைக்கும் ஃபுல் கூட்டமாக. ஆனால் நைட்டே ஏறிட்டாங்க. ஸோ செக்கிங்கில் செக் பண்ணுற அண்ணா தான் சொன்னார், ஸோ ஸ்லோவாக போங்க, உங்களை கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பகலில் ஏறுற கூட்டத்தை விட நைட்டு தான் அதிக பேர் ஏறுறாங்க. பட் பெருசாக அதிகமாக ட்ரெக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம். இங்கே ஏதோ ஏறினோடனே 40 படி ஏறினோடனே ரைட் சைடில் ஒரு குக்கர் இருக்குடா. வாடா, கண்டுபிடிச்சிட்டேன். அவா வாங்க, அதுதான் இன்னைக்கு. எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுக்கிறோம். இங்கே தான் அங்கே இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. வா, இதுதான் குகை. சரி, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன். எப்படி சிவன் இருக்கார், உள்ள போயிட்டு வரவா? கூட்டமே இல்லாதனால தான் இந்த வாய்ப்பு. ஸோ யாருக்கு கிடைக்கும்? நீ போறியா? போயிட்டா. ஏன் லைட் அடிச்சுட்டு போ. பார்த்தியா, எனக்கு விபூதி எடுத்தோம். பட்டையை போட்டால் தான் ஒரு அருள் வரும். கீழே கோயில் குலோசில் இருக்கிறதுனால விபூதி வாங்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்து ஒரு 40-50 படி ஏறினோடனே ரைட் சைடு கட் ஆகும். ஸோ 40 படி ஏறிட்டோம். இப்போ ஆரம்பம்லாம் அமர்க்கலமாக தான் இருக்கும், எண்டில் போக தள்ளிடும். வாங்க போகலாம். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட படிகளால் வெறும் படிக்கட்டு இந்த மாதிரி தான் சரிஞ்சு போய் தான் இருக்கும். ஸோ இதனால் ஆனது தான் ஃபஸ்ட்டு மலை. இந்த 7 மலையிலே இந்த மலை ஏறதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அடுத்து லாஸ்ட்டு மலை, மீதி இடையில இருக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ ஏறுறத விட பார்த்திங்கன்னா இறங்குற கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் நைட்டே போயிட்டாங்க. ஸோ இப்போ பகலும் கம்மியான பேர் தான் போயிட்டுருக்காங்க. ஹார்ட் பீட்லாம் இப்போ ஃபீடாக இருக்குது, செம்ம ஸ்பீடாக இருக்குது. முக்கியமாக இதய நோய் இருக்கிறவங்க, கொஞ்சம் சர்க்கரை உடம்பு ப்ராப்ளமாக இருக்கிறவங்க யாரும் இதை ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. கிளியானு சொன்னாங்க. ஸோ நம்ம சேஃப்டி முக்கியம். அதனால் நேற்று கூட ஒரு மரணம் ஆகிருக்கு.
நேற்று ஒரு வயசான ஒரு 5வது மலை ஏறும்போது இறந்துட்டாரோம். அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நாங்கள் ஃபஸ்ட்டு மலை ஏறல, ஃபஸ்ட்டாவது தான் வந்திருக்கோம். என் கூட ஒரு ஜீவன் வந்துச்சு பாவம். நான் மட்டும் தனியாக வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வழியெல்லாம் ஒரு ஆடு வந்துச்சு, வாடான்னு தூக்கிட்டு வந்தேன். அவனை பாருங்கள். விக்கி பாய், விக்கி ஒரு டாட்டா ஐயா. அவன் தான் எனக்கு சேர்க்கின பலியாடிவன் தான். இவனை வச்சு தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். பரவாயில்ல, என்னோட கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். பாடியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இறங்கும் போது ஸ்பீடாக வந்துடும். ஃபஸ்ட்டு மலை அப்படி தான் இருக்கும், கொடூரமான மலை. ஃபஸ்ட்டு மலை அளவுக்கு மற்ற மலை இருக்காது. இப்படி தான் இந்த படிக்கட்டெலாம் சரிஞ்சு போய் தான் இருக்கும். என் தலைவன் சுரேஷ் வரனா, அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் தட்டிப்பான். சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வெள்ளிங்கிரி மலை தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மலை பாதி ஏறிட்டோம். ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, நான் அப்போ வெள்ளிங்கிரி வந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒரு சவால் விட்டேன். நான் ஏற அன்றைக்கி தண்ணி குடிக்கணும், ஸ்டிக்கு உண்டாமல் ஏறணும்னு சொன்னேன். பட் இது உண்டாமல் ஏற முடியாது, ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் தண்ணி குடிக்காமல், ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல், ஃப்ரூட்ஸ் சாப்பிடாமல் ஏற போகிறேன். ஏறது மட்டும் இல்லை, இறங்கி கீழே அன்னதானே போடுவாங்க. ஸோ அதனால் ஏறி இறங்கினதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறதா நினைக்கிறேன். பார்ப்போம், பண்ணுறோம் பண்ண முடியுமா இல்லையா. இது என்னமோ டேனியல் இருக்காங்க, அவங்கள தான் இந்த சவாலை விட்டேன். டேனியல் ஒரு பையன் இருக்கான். என்ன உட்காந்துட்டேன், அவ்வளோதாங்க. 10 நிமிஷமா டைம் இல்லை. அவங்க ஒரு 10 மணி நேரத்தில் கீழே இறங்கணும். 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். பிளான் பண்ணிக்க, அப்போ தான் நான் சாப்பிடணும்னு வேறு சொல்லி வச்சுருக்கேன். சரி கேமரா எடுத்து சாப்பிட்டுக்கலாம், யாரும் பார்ப்பார் அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு. இப்போ நம்ம மலை ஏறத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் அலோடு இல்லை, கீழே செக் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஃபுல்லாக திராட்சை இருக்குது, ஒரு 1 kg இருக்குது. கிரீன் திராட்சை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணும் இல்லை, முக்கியமாக மலை நாளிக்காய், இது அவனுக்கானது எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல பயபுள்ள. இந்த எப்படி தின்னுக்கிட்டே இருக்காரா புறா. ஸோ இது என்னடா இது பேர், பட்டை தட்டை தட்டோட ஒவ்வொரு பேர். ஸோ இதில் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஆரஞ்சு, இதில் ஒரு 2, 4, 6, 8, 9 1 kg இது இருக்குது. இல்லாமல் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் குழந்தையா இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுப்போம் ஆரஞ்சு மிட்டாய். இது என்ன மிட்டாய்னா இது காட்டு. ஸோ இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவோம். என்னன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு வேறு சொல்லிட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் என்னால் சாப்பிடாம மலை ஏற முடியும்னு எனக்கு தெரில. ஸோ ட்ரை பண்ணுவோம். டேனியலுக்காக எல்லாம் இவர் தான் சாப்பிடுவார், என்னால் முடியலாம் நானே சாப்பிடுவேன். இன்னும் ஒரு மலை ஏறி முடிக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் இந்த மலை ஏறலான்னு பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு கீழே இருக்க பெண் குழந்தைங்கள் ஏறலாம், ப்ளஸ் 50க்கு ப்ளஸ் இருக்க லேடிஸ் ஏறலாம். மற்றபடி ஜென்ஸ் எல்லாம் ஏறலாம். முக்கியமாக ப்ராப்ளம் இருக்குது, யாரும் இங்கே வர வேணாம். ஸோ ஹார்ட் பேஷண்ட், அந்த சுகர் பேஷண்ட் நீங்களாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு தான். இன்னும் ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிக்கல. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ ஏறும்னு தெரில. நான் கதை பேசிகிட்டு இருக்கோம், ஜாலியாக உட்காந்துக்கிட்டோம். தலைவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, என்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆரஞ்சு பழம். ஸோ பேக்கு தூக்கலாம் என்ன விட்றான், நம்மலாம் அநியாயம். ஆனால் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். தண்ணி பாட்டில் வச்சிட்டியா? சரி ஓகே. இப்போ வெள்ளி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட். இன்னும் மலையே முடிக்கல. ஸோ இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சாச்சு. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துருச்சு. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு 2வது மலை ஆரம்பிக்க வேண்டியதான். இதுதான் ஃபஸ்ட்டு மலை. ஸோ ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது மலைக்கு போக ஆரம்பிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலையில் பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது திங்ஸ் வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ், சோடா அது இது வெள்ளரிக்காய் எல்லாம் இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணுற ஏரியாவில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மலை வெள்ளி விநாயகர் கோயில் வரும்போது கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். அடுத்து 2வது மலையை நோக்கி நம்ம போகிறோம். ஸோ இந்த மலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை, ஒரு மாதிரி பாறையிலே படிக்கட்டாக இருக்கும், மூங்கில் காடெல்லாம் இருக்கும் போகிற வழியில். ஸோ இதுதான் 2வது மலை. இப்போ நம்ம 2வது மலை தான் போகிறோம். ஃபஸ்ட்டு மலை அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க போகலாம். இன்னும் மூங்கில் தாங்க இதெல்லாம். வழுக்குப்பாறைக்கு வர போகிறோம். மூங்கில் பார்த்துருப்பீங்க. வழுக்குப்பாறை இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை. ஸோ ஒன்வே தான், வேறு ரூட்லாம் கிடையாது. இதெல்லாம் தான் போகிறாங்கன்னு போகணும், வரவங்க இதெல்லாம் வரணும். ஸோ இதை பாறையிலே உருவாக்குனது. ஸோ இதுதான் வழுக்குப்பாறை. ஸோ இதுதான் 2வது மலையில் ஏறிட்டுருக்கோம். ஸோ வழுக்குப்பாறையில் தான் போய்ட்டுருக்கோம். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 8 மணி ஆகுது, இன்னும் வெயில் வரல, பனி மூட்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பனி தான் ஃபுல்லாக. இது வேர்த்திருச்சு, கொஞ்சம் பனியில் தான் நனைஞ்சிருச்சு. வெள்ளிங்கிரி வரணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. இது எத்தனாவது வாட்டி? 4வது வாட்டியா? அடுத்த வாரம் வரலாமா? என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் வரேன்னாங்க, அவன் பேர் ராகுல். அவனை கூட்டிகிட்டு வந்திருந்தா என்ன சொன்னான், என்ன கூட்டிகிட்டு போய் என்னை கீழே உன்ன, நீ மேலே போயிட்டு வர வரைக்கும் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறான். இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த டைம் நிறைய பேர் வரதாக தான் பிளான். ஸோ போயிட்டு பகலில் போகணும் அப்படிங்கிறதுனால தான் யாரையும் கூட்டிகிட்டு இல்லை. ஸோ நைட்டில் ஏறினா கொஞ்சம் ஈஸி, பகலில் தான் எல்லாம் தெரியும், வெயில். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் பகலில் ஏறுறவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. இதே நைட்டு வந்துருந்தால் இங்கே எங்கேயுமே காலியாக இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் வேறு ஆளுங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ காலியாக இருக்க காரணம் பகலில் வருது. இது ஒர்க்கிங் டேஸில் பகலில் வந்தால் இன்னும் காலியாக இருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். பார்ப்போம் இன்னும் எத்தனை வாட்டி வரும்னு தெரில. இன்னும் 1 டைமாவது கண்டிப்பாக வருவேன் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே. இப்பயும் 3 மந்த் தான், மார்ச் ஆரம்பித்து ஏப்ரல் மே 3 மாதம் தான் ஓப்பனில் இருக்கும். இப்போ பிப்ரவரி 1 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 4 மாதம் இந்த டைம் வரலாம், எல்லாத்துக்கும் அலவுடு தான். ஸோ அதனால் வரவங்களாம் சேஃப்டியோடு வாங்க. ஸோ இங்கே மரணங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுது. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்து வாங்க. இதுலேருந்து அதுதானே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஒன்று இருக்குது, இங்கே தண்ணி பிடிக்கிற இடம் இருக்குது. இங்கே வந்தால் தண்ணி பிடிச்சிக்கலாம். 2வது மலை எண்டில் இந்த மாதிரி தண்ணி வரும். இது நல்ல தண்ணி தான், ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தண்ணி பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏய் தண்ணி ஃபுல்லாக குடிக்கிறியா? அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாதா? எப்படி? ரெண்டாவது மலை ஏறியாச்சு. 3வது மலை பாம்பாட்டி சித்தர் குகை. இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகையிலேருந்து இப்போ நம்ம 3வது மலைக்கு போக போகிறோம். இது 3ஆம் மலை ஏற்றம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னா 3வது மலை ஸ்டார்டிங் பாம்பாட்டி சித்தர் கோயில்கிட்ட தான் ஒரு சொன்ன இருக்குது. ஸோ அங்கே வந்து தண்ணி வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துக்கிங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போய் பார்ப்போம். பாம்பாட்டி சித்தர் வந்துருச்சுன்னா 3வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் 3வது மலை தான் ஏறிட்டு இருக்கோம். இங்கே வந்து கைத்தட்டி சொன்னைன்னு ஒரு சொன்னை இருக்குது. இங்கே தண்ணி வரும். மேலே போ. ஒர்க்கான போட மாட்டானா வாடா ஏறிடலாமா அந்த பெண்டு ஏறி ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஏன்னா ஸ்பீடா ஓடு. கிட்டத்தட்ட 4வது மலையை நோக்கி வந்துட்டோம். இன்னும் போயிட்டு தாங்க இருக்குது டேப்பரா. நமக்கு 5வது மலை 6வது மலை தான் சமதளம். ஸோ அது வரைக்கும் டேப்பர் தான், செங்குத்தாக தான் ஏறி ஆகணும். பார்த்தாலே தெரியும் இது மேலே ஏற வழி உண்மையாக தான். இந்த சிறு தடத்தில் தான் போகணும். இது ஏறுற வழி இறங்குறவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. காலையிலேருந்து தண்ணி குடிக்கலையா, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இல்லைன்னா ஊற்றி எடுத்துருக்கோம். வாடா நீ தான் இருக்குல்ல, என்னை தூக்கிட்டு போயிருவல. எனக்கு எதாவது ஆச்சுன்னா ஏற்கவே இல்லைடா. ஏய் ஏண்டா, உனக்கு தேவையான ஹெல்தி ஃபுட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு தானே வரேன். உனக்கு என்ன அவ்வளோதான், உன் ஏரியா வந்துருச்சு. வா சமதளத்தில் ஏதோ பிரிச்சிருவேன்னா மேலே எட்டி பார்த்தா என்ன மழை தான் இருக்குது. வா தட்டி விட்டுடலாம். இன்னும் ஒட்டஞ்சித்தர் சமாதி வந்தால் தான் 4வது மலை. ஒட்டஞ்சித்தர் யார் அவரு? சரி வா போலாம். ஜாலி தான். யாரா நீங்களா? எதுக்குடா இவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரில. மலையை பாருங்க. ஓ மை காட். அதான் இங்கே ஜாயின் ஆகுது. வா பரவாயில்ல, இன்னைக்கு வெயில் இல்லை. 9 மணி ஆகுது. சூரியன் இன்னும் வெளியே வராமல் இருக்கார். நம்ம நல்ல நேரம் வந்திருந்தாரு, உரிச்சிருக்கும் தோலை. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மலையை முடிச்சிட்டோம். இது 5வது மலையோட ஆரம்பம். இந்த மலையோட இது வந்து சமதளம். இந்த மலையோட எண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியல. அவங்க பீமன் கல்லி உரண்டான்னு ஒரு கல் இருக்கும் பாரு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, கேமராவில் சூம் ஆகல. பாருங்க அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் பீமன் கல்லி உருண்டை. இப்போ தெரியுது. அந்த உருண்டை பாறைக்கு போனால் 5வது மலை முடிஞ்சிடும். ஸோ இது வந்து 5வது மலை சமதளம் தான். கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். போக மாட்டோங்க எல்லாம். போக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. 9 மணிக்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9 மணிக்கு வெயில் வராமல் இருந்ததே நல்லது. இப்போ வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தோம், அதனால் ஃபீட் பண்ணி பிரோஜனம் இல்லை. ஸோ இப்போலாம் கடைங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 மாதம் ஃபுல்லாகவே சீசன் தான். இன்னும் அடுத்து மார்ச் ஏப்ரல்லாம் இன்னும் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவினிங்குள்ளே இறங்கணும்.
10 மணி நேரத்தில் அந்த மலை ஏறி இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ 4வது மலை முடிஞ்சது, இன்னும் தண்ணி குடிக்கல. ஸோ இன்னும் ஒன்றியத்தில் ஏறி இறங்கிட்டா ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ ஒன்றுமே தாங்க, இதில் தான் போகணும், இதில் தான் வரணும், அதுதான் பிரச்சனை. பிளேஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், மேடு பள்ளம், ரிஸ்க் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா 5வது மலையில் தான் இருக்கும். ஸோ இந்த மலையை பார்த்திங்கன்னா அங்கேருந்து பனி அப்படியே அந்த சாரல் காற்று மாதிரி வீசுது, ஒரு பக்கம் வெயில், ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரெண்டும் வெயில் அதிகமாக இருக்கானே இல்லை, இந்த பனி காற்று லைட்டாக. இதே நைட் டைமில் இங்கே வந்தால் குளிர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நீங்களாம் வந்தீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க. எல்லாம் இங்கே புழுதி மாஸ்க்கெலாம் போட்டிங்க, அங்கே பாருங்கள் தெரியும், எல்லாம் ஓடுறாங்க. மண் சமதளம். 5வது மலை, 6வது மலை பள்ளம் இறங்கணும், 7வது மலை ஒரே ஏற்றம். நம்ம இருக்கிறது 5, 6, 7 தான். 5வது மலையை கடந்துட்டுருக்கோம். ஸோ என்ன தலைவா, ஓகே தானே? தலைவன் உயிரோடு தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி என்ன எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்க, சாப்பிட, எல்லாம் உனக்கு தான் சாப்பிடு, பார்த்துக்கோ. புழுதி பார், மாஸ்க் எடுத்து வந்துருக்கலாம், மண் போக. எல்லாம் இறங்குற கூட்டம் தாங்க, எல்லாம் நைட்டே ஏறிட்டாங்க. இப்போ ஏறுறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான், நாங்கள் 2 பேர், முன்னாடி தூரமாக ஒரு 4 பேர், பின்னாடி தூரமாக 4 பேர், அவ்வளோதான். ஆனால் இறங்குற கூட்டம் ஜேன்னு வருது, நைட்டு ஃபுல்லாக ஏறி இருக்காங்க. கையெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ, நீ சாப்பிட்டுட்டே வா, எனக்குலாம் வேணும். சப்போஸ் கையில் இருந்து வாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க, தவறான செயலாயிரும். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் வீணாயிரும். சாப்பிட்ற இருக்கிறதெல்லாம் காலி பண்ணு. எனக்கு மலை இறங்கின வாட்டி லைட்டாக இருந்தால் போதும், ஒரு ஆரஞ்சு ஒரு 10 திராட்சை இருந்தால் போதும், மீதி இருக்குமா? இன்னும் கீழே போட்டுட்டு இருக்க, போலாமா? ஓகே போவோம். பீமன் கலிவரண்டையெல்லாம் தாண்டிட்டோமா? எல்லாம் ஒன்றும் கண்ணு தெரில, மையன்னு இருக்குது. வீடு போய் சேர்ந்தால் தான் உயிர் இருக்கு இல்லையான்னு செக் பண்ணணும். நம்ம சாமி பக்கத்தில் சிரிச்சிட்டு போகிறாங்க. ஓகே, அடுத்து 1 ஹவரா மேலே போயிடணுன்ற படம். மணி 9:30. 6:30 ஏறணும், 2 ஹவர் ஆயிடுச்சு. 5வது மலையில் இருக்கும். ஸோ இந்த மலையோட டோட்டல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் வருது. அப் அண்ட் டவுன் 11 கிலோமீட்டர் வரும். ஸோ கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி உயரத்தில் இந்த மலை இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வெயிலில் கூட கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். வெயில் டப்புன்னு நமக்கே உரைக்காது, கீழே இறங்க தான் வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த மலைக்கு வராங்க, பார்த்தாலே தெரியும். நீங்களாம் ஃபாரின்காரங்க, ஏனைகளுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த டைம் ஓகே ஆயிடுச்சுன்னா 1 லட்சம் பெட்டை கட்டி அவனே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. சிவபெருமான் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஏறிட வேண்டியதான். என் தலைவன் சாப்பிட்டுட்டே வரான், திராட்சை பழம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தானா சரி. ஒட்டன் சித்தர் சமாதிடா இதாண்டா அது. ஸோ இதாங்க ஒட்டன் சித்தர் சமாதி. போவோம். வீடியோ தானே எடுத்துட்டு இருக்க, போதுவா? அங்கே தெரியுது பாருங்க, உருண்டையாக வரல, அதுதான் பீமன் களி உருண்டைன்னு சொல்லுவாங்க, அது பேர். அதுதான் அங்கே தெரியுது, அதாவது அங்கே தான் போகிறோம். அங்கே போனால் 5வது மலை முடிஞ்சிடும். அங்கே இந்த 6வது மலை ஒரு பள்ளம், அங்கே தாங்க போகணும். அடுத்த டார்கெட் தான். உங்க மேல கூட சாய் வைங்க, கொஞ்சம் கறக்கும்.
அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். ஸோ பீமன் கலியுருண்டைக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இதுதான் பீமன் கலியுருண்டைன்னு இந்த பாறை சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பையன், ரொம்ப வயசான ஆளும் இல்லை, ஸோ முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு இங்கே ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வர்றது ரொம்ப ரிஸ்க்கு தான். இங்கே சும்மா பேருக்காக முடியாமல் லைட்டாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு வராங்க. உண்மையாலுமே டஃப்பாக தான் இருக்கும் அந்த மலை. ஸோ ஆரோக்கியமாக இருக்கவங்க மட்டும் இந்த மலைக்கு வாங்க, எல்லோரும் வரணுன்னுட்டு வர வேண்டாம். ஸோ ஆபத்து நிறைஞ்ச ஒரு மலை. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் வந்து சும்மா கடையில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டே வரக்கூடாது. அது நமக்கு சேருதா அப்படின்னு பார்க்கணும். சேரும் போது ஓகே, நமக்கு செட் ஆகலைன்னா அதே நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். அதனால் வீட்டில் இருந்தே நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ சேஃப்டியாக வாங்க, அவ்வளோதான். அப்புறம் லைட்டாக குளிர், காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் தருது. கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது, வெயில் தாக்கம். அடுத்து ஒரு பள்ளம் இருக்குது, 6வது மலை, 7வது மலை தான் அடுத்தது. இன்னும் 2 மலை தான் இருக்குது. ஸோ போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லாம் பாருங்கள், வெயில் இவ்வளோ அடிக்குது, ஆனால் பனி மூட்டங்க, ஃபுல்லாக பனி மூட்டம் தான். இது எல்லாம் பனி தான், கீழே சுத்தமாக ஒன்றும் தெரியல, ஃபுல்லாக பனி தான் சொல்லிருக்கு. ஆனால் வெயில் செம்ம வெயில் கொடுத்தது. அங்கே பாருங்கள், பனி அப்படியே அங்கே போகுது. நீ டைம் பார்த்து மட்டும் என்ன பனி மூட்டத்தை பார்த்தியா, ஃபுல்லாக சுத்தமாக தெரில. ஆனால் இப்போ நம்ம 6வது மலைக்கு வந்துட்டோம்டா. ஸோ 6வது மலை எண்டில் ஆண்டி சொன்ன இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே தான் 7வது மலை, அதுதான் லாஸ்ட். தெரியுதா, பனி அதிகமாக இருக்கா, கொஞ்சம் நேரம் ஆனால் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இறக்கம்தான், 6வது மலை இறக்கத்தில் இருக்கும். வாங்க இறங்குவோம். இறங்கிடுவோம். டே இந்த இறக்கத்தை காட்டுறாடே, இங்கே ஒரு பிரம்மாண்ட இறக்கம் வரும். ஸோ இங்கெல்லாம் சேஃப்டி. ஏய் மெதுவாக இறங்கடா விக்கி, ஃபோனை பார்த்துட்டு வலிக்கிற போது. அதுதாங்க வச்சு அதான் பார்க்குறோம். எங்கே பாவம், சில பேர்த்துக்கு கொடுத்து வைக்கலாம், இதெல்லாம் அனுபவிக்க. அந்த ஜீவன் யாரும் இல்லை, சரவணராஜ் தான். சரவணராஜ், தினேசன் 2 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொடுத்து வைக்கல. இந்த ஜில் ஜிகாவோட ஒரு பனி காற்று எதிரில் 7வது மலையே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பனியால். சுத்தமாக தெரியல 7வது மலை. முன்னே லைட்டாக தெரிஞ்சது, இப்போ பரவாயில்ல, அங்கே வெயிலே இல்லை, பனி தான். இப்பயும் மேகம் மூடிடுச்சு. ஸோ கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. 7வது மலை நமக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த மலையை அப்படியே மறைக்குது பாருங்க. 7வது மலை அது, வெறும் பனியாக அப்படியே மொத்தம் மலை சுத்தமாக தெரில. இப்போ என் பக்கத்துலேயே தெரில, இங்கே ஒரு 5 பேர் தான் தெரியுறாங்க. அவ்வளோ பனி. என்ன விக்கி, இவ்வளோ பனியா, பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரில. ஸோ இதுதான் ஆண்டி சொன்னேன்னு சொல்லுவாங்களா, 6வது மலை எண்டு. ஸோ இங்கே குளிச்சுட்டு, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒருத்தர் இருப்பார். குளிக்கலான்னு பார்த்தோம், துண்டு எல்லாம் எடுத்து வந்தேன். ஆனால் தண்ணி ரொம்ப கலீஜாக இருக்குது, ஒரு மாதிரி அதிக பேர் யூஸ் பண்ணி அசுத்தமாக இருக்குது. ஸோ
ஸோ அதனால் குளிக்க வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ கை கால் மட்டும் கழுவிட்டு கிளம்பிடலாம். லைட்டாக தலையில் தெளிச்சுட்டு கிளம்பலான் இருக்கேன். ஸோ இதுதான் 6வது மலை எண்டுக்கு வந்துட்டோம், மானிசுனை. ஸோ அடுத்தது நம்ம 7வது மலையை நோக்கி ஏற வேண்டியதான். மிகப்பெரிய பிரம்மாண்ட மலையை நோக்கி நம்ம ஏற போகிறோம். குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. தண்ணி நல்லா ஐஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ குளித்தா நல்லா தான் இருக்கும். சரி விக்கி, இந்த இதை பிடி, நான் முழுகி எழுந்துட்டு வந்துடுறேன். வேறு வழி இல்லை எனக்கு. இதை இன்னைக்கு விட்டா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். குளித்ததுக்கப்புறம் கால் வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உணர்றேன். நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது. சின்னது தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. நிறைய பேர் குளிக்கிறதுனால ரொம்ப கலங்கி கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக தான் வருது. ஸோ மேலே வந்துட்டோம். சாமி பார்க்க தான் போகிறோம். பெருமையாக இருக்குது. இன்னும் நேற்று நைட்டு சாப்பிட்டது தண்ணி குடியும் குடிக்கல. ஒரு வழியாக 7 மணி ஏறியாச்சு. அங்கே தான் சாமி இருக்குது. சாமியை தான் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ தெரில எத்தனை பேர் இப்படி ஏறிப்பாங்க. அது பெருமையாக இருக்குது. கௌரவமாக இருக்குது. திருப்பி இறங்கணுன்னா தெரில, ஃபோர்ஸ் கொடுத்து கால் அழுத்தி 7 மணி ஏறியாச்சு. இறங்கும் போது வைப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பசிச்சா சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன வேணும். ஸோ கடவுளுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. லைனில் நிற்கிறாங்களா? கூட்டம் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிடலாம். இங்கே பிளேயர் இருக்குது. பிளேயரை கும்பிட்டு தான் அடுத்தது போகிறோம். ஐடியா கேட்கல. ஃபோட்டோ விழுந்துரும். அந்த எண்டில் தாங்க சாமி இருக்குது. இப்படி போய் வளைஞ்சு போயிடும். அவ்வளோதான். அப்படியே நேராக தான் போகுது. இப்படி போய் சைடில் அங்கே சிவலிங்கம் இருக்கும். அது கும்பிட தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துருக்கும்.
வாங்க சிவா, வாங்க சிவா. ஐயா சாமி கும்பிடலாம். ஒரு வழியாக சாப்பிடாம சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கோயில் இங்கே தாங்க இருக்குது. அப்படியே முன்னாடியே உட்காந்துட்டோம். காற்று செம்மையாக அடிக்குது இங்கே காற்று. பகலில் நான் முடிவு எடுத்தது நல்லதாக தான் இருக்குது. கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா 7வது மலை சாமியை பார்த்தாச்சு. இப்போ இறங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மணி 11:30, 6:30க்கு ஏற ஆரம்பித்தோம். 7:30, 8, 9, 5 மணி நேரம் இருக்குது கரெக்டாக சாமியை பார்க்க. இப்போ மலை விட்டு கீழே இறங்க டைம் ஆச்சு. அப்புறம் எவ்வளோ நேரத்தில் இறங்குறோம் என்னன்னு பார்ப்போம். இன்னும் எதுவும் சாப்பிடலாம். ஸோ இறங்கிட்டு நான் ஏதாவது சாப்பிட்டோன்னா கன்ஃபார்மாக உங்களை காட்டுறேன். ஓகே, இறங்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருக்கும். புழுதி மண்ணெலாம் சாஃப்டாக இருக்குது. சறுக்கிட்டு போவோம், கொஞ்சம் சேஃப்டியாக இறங்கும். ஸோ மேலேருந்து ஃபஸ்ட்டு மலை இறங்கியாச்சு. பட் இருந்தாலும் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது. இறங்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. தண்ணி குடிக்க போகிறோம். இப்போ தான் ஏறும்போது குடிக்கல. காலையில் 3 மணிக்கு தூங்கி எழுந்து அதுலேருந்து ஒரு 56 கிலோமீட்டர் நாங்கள் வெள்ளியங்கிரி வர அங்கேருந்து மலை ஏறிட்டு ஸோ இப்போ வரைக்கும் குடிக்கல. இப்போ டைம் 1 மணி இருக்குமா? போடா பைத்தியம். இப்போ டைம் பார்த்தீங்களா 12:20 ஆகுது. ஸோ இப்போ தான் முதல் சொட்டு தண்ணி குடிக்க போகிறோம். இந்த தண்ணி பயங்கரமாக இருக்குது. நம்ம தண்ணி மட்டும் அருமையாக இருக்குது. கீழே போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தா இப்போ ஏறிட்டு இறங்கியாச்சு. இப்போ மணி 3:30, 6:30 வரணும். கிட்டத்தட்ட 9 hours ஆகிருக்கு. ஸோ அடுத்து இப்போ அன்னதானம் தான் முக்கியம். ஸோ சோறு தான் முக்கியம். அன்னதானத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியது. ஓகே, பாய்.